Thursday மார்னிங் ஆஸ் அ பேரண்டா நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். பிகாஸ் பசங்க வந்து நம்ம எதனா பேசிட்டு இருந்தாவே நல்லா கவனிக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசினா மட்டும் இல்ல, மத்தவங்க கிட்ட நம்ம எதனா பேசினா கூட நல்லா கவனிக்கிறாங்க. நானும் என் மாமியாரும் டிவியை பார்த்துட்டு எதனா பேசிட்டு இருந்தா கூட, அது என்னம்மா அன்னைக்கு சொன்னியே அப்படின்றான். நாங்க எதையோ பேசிட்டு இருந்தா இங்க வந்து அவங்க அப்பா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஏய் என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு என் வீட்டுக்காரரு கேக்குறாரு. யார பத்தியும் பேசல, டிவில வந்தததான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு நான் சொல்றது. மோஸ்ட்லி இவங்க சின்ன பசங்க இதுல நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணுமே. அப்படியே வேற அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அன்னைக்கு நீ சொன்னியேம்மா அப்படின்றாங்க வேற. இங்க எங்க ஸ்ட்ரீட்ல கூட நிறைய பசங்க அப்படிதான். பேரண்ட்ஸ் எதுனா கதை பேசிட்டு இருப்பாங்க மத்த பேரண்ட்ஸோட. அப்படியே நின்று அப்படியே நல்ல கதை கேக்குறாங்க பசங்க. எனக்கு அந்த மாதிரி கதை கேட்கிற பசங்களே பிடிக்காது. நானே சின்ன வயசுல எழுந்து போயிடுவேன். எங்க அம்மா யாருக்குன்னா பேசிட்டு இருந்தா உட்காந்து அதை கேட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் வெளிய பசங்களை அப்படி நினைச்சா என் பையனே உட்காந்து நானே ஹஸ்பண்ட் எதனா பேசிட்டு இருந்தா அப்படியே கவனமா கேக்குறான். இவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்கன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறான். அதுல வேற டவுட் வேற கேக்குறான். என்னம்மா சொன்ன, இது என்னது, இது யார் அது அப்படின்றான். நாங்க ஏதோ பேசிட்டு இருந்தா அது என்னன்னு சொன்னா மட்டும் அவனுக்கு புரியாதுதான். இருந்தாலும் அவனுக்கு அது தெரிஞ்சுக்கணும். அது என்னதான் பேசுறாங்க இவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இனிமே அவன் எதுல எதனா பேசினாவே ரொம்ப பார்த்து பேசணும் வேற. நான் என் மாமியார் கிட்ட எதனா பேசிட்டு இருந்தேன்னா கூட அப்படியே வந்து போட்டு கொடுத்துறேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. சரியான வாளா இருக்கான். நீங்க கூட வீட்டுல எதனா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க பசங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்களான்னு பாத்துட்டு அப்புறமா பேசுங்க. நம்மள வாட்ச் பண்றதுக்கு கூடவே 2 கேமரா இருக்கு.